السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. கண்ணிமிகு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றின் இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாறு மிக நீண்ட வரலாறு. அதில் எவ்வளவு சுருக்க முடியுமோ அனைத்தையும் சுருக்கி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நேற்றைய தினம் வரைக்கும் அந்த பாலைவனத்திலே 40 வருடங்கள் யூதர்களை அல்லாஹ் சுற்றி திரிய வைத்தான். 40 வருட காலமாக சொந்த நாடு இல்லாமல், இன்றைக்கும் அவர்கள் அப்படித்தான், யூதர்களுக்கு என்று சொந்த நாடு எதுவும் இல்லை. அல்லாஹ் அப்படி 40 ஆண்டு காலமாக ஜோர்டான் மேற்கு பகுதியில் இருக்கிற தீஹ் என்கிற அந்த பாலைவனத்தில் அல்லாஹ் சுற்றி திரிய வைத்தான். 40 ஆண்டு காலமாக சொந்த ஊர் இல்லாமல் சுற்றி திரிந்தார்கள். அதில் அல்லாஹு தாலா எக்கச்சக்கமான அற்கொடைகளை அல்லாஹ் கொடுத்தான், சொர்க்க உணவை கொடுத்தான், அவர்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அல்லாஹுடைய கட்டளைக்கு அவர்கள் என்றைக்குமே முழுமையாக இணங்கி போனதில்லை. அப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்ப கடைசியா யூதர்கள் பண்ண நல்ல விஷயம் என்று இமாம்கள் எழுதுகிற ஒன்றே ஒன்றுதான் இருக்கிறது. என்ன கேட்டாங்க, மூசாவே, நாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டத்தை நாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நமக்குன்னு ஒரு சட்டம் வேண்டாமா, நமக்குன்னு ஒரு வேதம் வேண்டாமா என்று கேட்டார்கள். இதுதான் அவர்கள் கேட்ட உருப்படியான கேள்வி என்றால் அது இது மட்டும்தான் என்று இமாம் பெருமக்கள் சொல்கிறார்கள். ஏனென்றால் உங்களுக்கு நாம் ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 பிள்ளைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழியில் வந்தவர்கள் தான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வழியில் மற்ற நபிமார்கள் வந்தார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு யாக்கூப் என்கிற மகனார், அந்த யாக்கூபிற்கு 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகள் தான் யூதர்கள் என்று நாம் உங்களுக்கு விவரித்திருக்கிறோம். இப்போ அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டத்தை தான் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் 10 வேத ஏடுகளை கொடுத்திருந்தான். அதை தான் அவர்கள் சட்டமாக கடைபிடித்து வந்தார்கள். இப்ப நமக்குன்னு ஒரு வேதம் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், வேதம் வேண்டும் என்றால் மூசாவே, நீ தூர் சீனா என்கிற மலைக்கு வா, வந்து 30 நாள் நோன்பு பிடி, நான் உனக்கு வேதத்தை தருகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, ஏன்பா நீங்க சட்டை பிடிச்சவங்க, இவங்களை நீ பார்த்துக்க நல்லா அப்படின்னு அந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனாய் மலைக்கு வருகிறார்கள். வந்து 30 நாள் நோன்பு வைக்கிறார்கள். 30வது நாளில் நோன்பை திறந்து விட்டு வாய் நாற்றம் அடிக்கும். இப்போ நோன்பு வைக்கிறோம், நமக்கு வாய் நாற்றம் அடிக்கும், அது நமக்கே தெரியும். ஏனென்றால் அது இயற்கையானது. அது அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரை விட மனமிக்கதாக இருக்கிறது. அதனால இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, 30வது நாள் நோன்பு திறந்துட்டு, என்ன வாய் நாற்றம் அடிக்குதே, இதை நறுமணமாக்கணும்னு சொல்லி அங்குள்ள இலைதலைகளை எடுத்து சாப்பிட்டு பல் விளக்கினாங்களாம். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஏன் விளக்கினாய் மூசா? அந்த வாய் நாற்றம் தான் எனக்கு பிடித்தமானது, ஏன் விளக்கினாய்? அதனால இன்னும் 10 நாள் நோன்பு பிடி என்று அல்லாஹ் கட்டளையிட்டார். இன்னொரு 10 நாள் நோன்பு வச்சாங்க. 40 நாள் நோன்பு வைத்தார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவரிடம் அல்லாஹ் பேசினான். பேசுகிற பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், இறைவா, ரப்பி, என் இறைவா, நான் உன்னை சந்திக்க வேண்டுமே, உன்னை பார்க்க வேண்டுமே, எனக்கு உன் திருமுகத்தை காட்டுவாயாக என்று கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவை, என்னை நீ பார்க்க முடியாது, அரினி அன்துர் இலைக்க கால. அல்லாஹ் சொன்னான், லன் தர்வா, அதெல்லாம் உன்னால பார்க்க முடியாது, பார்த்தாலும் அதை பார்க்கிற அளவுக்கு உனக்கு சக்தி இல்லை.
இல்ல நான் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்தான், தன்னுடைய உருவம் அல்ல, தன்னுடைய ஒரே ஒரு சின்ன ஒளி கீற்றை, இந்த மலை தாக்கு பிடிக்குது என்றால் நான் உனக்கு நான் காட்சி தருகிறேன் என்று அல்லாஹ் ஒரே ஒரு சின்ன ஒளி கீற்றை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினால் அந்த தூர் சினாய் மலை வெடித்து சிதறியது. இன்றைக்கும் அது என்னவாகத்தான் இருக்கிறது, கரிந்து போன மலையாகத்தான் இருக்கிறது. அதிலிருந்து தான் நமக்கு சுர்மா என்பதை தயாரிக்கிறார்கள். இது வரலாறு. இப்போ இந்த மாதிரி ஆனதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள், மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த வெடியில மழை வெடிச்சு சிதறினதுல மூர்ச்சையாகி விழுந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு மயக்கம் தெளிகிறது. அல்லாஹ் சொன்னான், உன்னால் சொன்னேன் அல்லவா, ஒரு சின்ன ஒளிக்கற்றை உன்னால் பார்க்க முடியாது. இங்குதான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்களாக மாறுகிறார்கள். யாருக்கும் அல்லாஹ் காட்சி தராத அல்லாஹ், அந்த அல்லாஹுவை நபி பெருமான் நம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார். அதனால் எல்லா நபிமார்களை விட நம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலானவர்கள். இப்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே இதா தௌராத். நாம் ஏற்கனவே ஜும்மா பயான்ல சொல்லியிருக்கிறோம், இந்த குர்ஆன் என்பது மற்ற வேதங்களை காட்டிலும் எதில் வேறுபடுகிறது என்றால், எல்லா வேதங்களும் ஒரு புக்கு மாதிரி எழுதி நோட்ல எழுதி அல்லாஹ் அப்படியே கொடுத்தான், ஒரு பலகையை கொடுத்தான். ஆனா நம் வேதம் இருக்கிறது அல்லவா, அல்லாஹ் ஜிப்ரீலிடம் பேசினான், அல்லாஹுடைய கலாமாக வந்தது. ஜிப்ரீல் அப்படியே கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் எழுதி கொண்டார். இப்ப நம் வேதம் கலாம் உல்லா, அல்லாஹ் பேசி அந்த பேச்சு. ஆனால் மற்ற வேதங்கள் எல்லாம் எழுதி கொடுக்கப்பட்டது. இப்ப தௌராத் வேதத்தை எல்லாம் ஒரு பலகையில எழுதி இந்தாங்க, அதுதான் நான் 10th commandments சொல்றோம், 10 கட்டளைகள் சொல்றோம். அதை என்ன செஞ்சான், அல்லாஹ் தஆலா எழுதி கொடுக்குறான். இதே அப்படி இருக்கட்டும். இந்த சமயத்துல இந்த மக்கள் இருந்தாங்களே யூதர்கள், அவங்க ஒரு வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னன்னா, அந்த யூதர்கள ஒருவன் சாமிரி அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். அந்த சாமிரி என்பவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு. அவன் என்ன செஞ்சான், தன்னுடைய யூதர்கிட்ட எல்லாம் சொன்னான், நம்ம இரவலாக வாங்கிட்டு வந்தோமே அந்த கிப்டுகள்கிட்ட இருந்து நகைகள், அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. சரி, ஏதோ கேட்கிறான்னு எல்லாரும் எடுத்து கொடுத்தாங்க. அந்த நகையெல்லாம் வாங்கி உருக்குனான். உருக்கி ஒரு சின்ன காள பொம்மை, ஒரு மாடு இருக்கா இல்லையா, மாடு பொம்மை, இந்த மாடு பொம்மை மாதிரி தங்கத்தால் அதை செஞ்சான். செஞ்சு வச்சுட்டு, மூசா எந்த இறைவனை தேடி சென்றிருக்கிறாரோ அந்த இறைவன் இப்ப நம்மள்ட்ட காட்சி தர போறார் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செஞ்சு வச்ச அந்த பசுமாடு பொம்மை, காளை மாடு பொம்மை இருக்கா இல்லையா, அதுல தான் சேமித்து வைத்திருந்த ஒரு பையை எடுத்தான். அந்த பையில மணல் இருந்தது. அந்த மணலை எடுத்து அந்த காளை மாட்டுடைய வாயில போட்டான். போட்டா ஆண் கத்த, மாடு கத்துமா இல்லையா, மேன் அந்த மாதிரி கத்த ஆரம்பிக்குது. அந்த மண் எடுத்து போடுறான், அந்த பொம்மை கத்துது. அந்த மண் எடுத்து போடுறான், கத்துது. சொன்னான், இதுதான் மூசாவுடைய இறைவன், இதை நீங்கெல்லாம் வணங்குங்க அப்படின்னு புதுசா ஒண்ணு கிளப்பி விட்டான் அந்த சாமிரி என்பவர். இதையெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு அந்த காளை மாட்டை வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படி இது நடந்துகிட்டு இருக்கு. இங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், எப்பா இதெல்லாம் இறைவன் அல்ல, இறைவன் உருவமற்றவன், அவன் ஒருவன் தான், அது அல்லாஹ் மட்டும்தான், அவனை யாராலும் பார்க்க முடியாது, இதை இறைவனா ஏத்துக்காதீங்கன்னு போதிக்கிறாங்க. யாரும் கேட்கிற மாதிரி இல்லை. அந்த 6 லட்சம் மக்கள்ல ஒரு 70,000 பேர் எதை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், காளை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இதே சந்தர்ப்பத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வேதத்தை வாங்கிட்டு வர்றாங்க, தன்னுடைய மக்களை நோக்கி வர்றாங்க. வந்து பார்த்தால் அங்க ஒரு கோயில் மாதிரி கட்டி கும்பிட்டு இருக்காங்க. பார்த்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் நேரா போய் தன் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், தன் சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய தாடியை பிடிச்சி, பா உன்னை நம்பிதான் அப்பா விட்டுட்டு போனேன், இந்த சமுதாயம் என்ன பண்ணிருக்கு, என்ன நடந்திருக்கீங்க, யார் பண்ண வேலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் தாடி பிடிச்சி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னை வேதனைப்படுத்தாதீர்கள், நான் எவ்வளவோ சொன்னேன், இந்த மக்கள் கேட்கல. நான் ஒரு பக்கம் ஆகியிருந்தால், இது இறைவன் அல்ல என்ற ஒரு கூட்டத்தோடு நான் ஆகியிருந்தால் இந்த கூட்டம் 2ஆக போயிருக்கும். இந்த கூட்டத்தை பிரிச்சுட்டே அப்படின்னு நாளைக்கு நீங்க என்று சொல்லுவீங்க. அதனால நான் என்ன செய்து விட்டேன், என்னால் முடிந்த அளவிற்கு சொன்னேன், இந்த மக்கள் கேட்கல. யார் இந்த வேலையை பண்ணா?
இந்த சாமிரி என்பவன் பண்ணான். அவனை அழைத்தார்கள். குரானை சொல்கிறது. அந்த சாமிரியிடம் கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம், சாமிரி ஏன் அப்பா ஏன் இப்படி செய்தாய்? சாமிரி சொன்னான், எனக்கு இதை பண்றதுக்கு அழகா இருந்துச்சு, பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணேன். எப்படி எல்லாம் ஃபித்னா குழப்பம் உருவாகிறது என்று பாருங்கள். எப்படி இது நடந்தது? அவன் சொன்னான், நாம் ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து அந்த கடல் பிளந்து வருகிற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார்கள், குதிரையில் சென்றார்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அந்த குதிரையை நான் பார்த்தேன். அந்த குதிரை எட்டு வைத்த கால் இருக்கல்ல, அந்த கால் குழம்பிலிருந்து பசுமையான செடி முளைச்சிச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நடந்த அந்த பாதையில அந்த மண்ல செடி முளைச்சிச்சு. இந்த மண் ஏதோ புனிதமானதாக இருக்கும் போல அப்படின்னு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த மண்ணைத்தான் இந்த காளை மாட்டுல போட்டேன், அது கத்துச்சு. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவனை கண்டபடியாக என்ன செய்தார்கள்? சாடினார்கள். சாடி விட்டு திட்டு விட்டு மக்களுக்கு நேர் வழியை சொன்னார்கள். இறைவன் ஒருவன் தான், அவன் உருவமற்றவன் என்று தௌஹீதை போதிக்க ஆரம்பிக்கிறார்கள். இங்க பாருங்களேன், இந்த மக்கள் ஃபிரௌனிடம் அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்ட நாள் மாறு செய்யாததால் அல்லாஹை மட்டும் வணங்கி வந்தார்கள் ஃபிரௌனுடைய ஆட்சியில் இருக்கிறப்போ. ஆனா இவங்க காப்பாற்றப்பட்டு எவ்வளோ நியமத்துகள் கொடுக்கப்பட்ட பிறகு எப்படி இணை வைத்தார் என்று பாருங்கள். எல்லாம் தலைமைத்துவத்துக்கு மாறுபடுகிறோம் என்றால் அங்கு ஃபித்னாக்கள் உருவாகி விடுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தான் ஃபிரௌன் இருக்கிற வரைக்கும். ஃபிரௌன் அழிந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கட்டுப்படாமல் போனார்கள் யூதர்கள். அதனால் அவர்களுக்குள் இவ்வளோ ஃபித்னா வந்தது. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்னு தெரியுமா? எனக்கு இணை வைத்து விட்டார்கள், அதற்கான தண்டனை என்ன தெரியுமா? ஃபக்துலு அன்ஃபுஸக்கும் தாலிக்கும் கைருல் லக்கும். அவங்க மாய்த்து கொள்ள வேண்டும், அவன் வெட்டிக்க. அல்லாஹ் சொன்னான் கட்டளை, எனக்கு இணை வைத்து விட்டாய் அல்லவா, யாரெல்லாம் இணை வைத்தீர்களோ உங்களை நீங்களே என்ன செய்து கொள்ளுங்கள், வெட்டி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். அல்லாஹ் அதை நிகழ்த்தியும் காட்டினான். எப்படி என்றால் அந்த 70,000 பேர் தான் அந்த காளை கன்றை வணங்கினார்கள். அதனால் அல்லாஹு தஆலா அந்த 70,000 மக்களை மட்டும் ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்து அவர்களுக்குள் ஒரு பனி பொழிவை ஏற்படுத்தி வாழ்க்களை எடுத்து தங்களை தாங்களே வெட்டி கொண்டார்கள். அந்த பனி பொழிவு மறைந்தது. பார்த்தால் 70,000 பேர் வெட்டிக்கிட்டு இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இறைவனுக்கு மாறு செய்தால் இப்படித்தான் நாம் தண்டிக்கப்படுவோம். 70,000 பேர் அந்த ஒரு நேரத்தில் கொல்லப்பட்டார்கள். இப்போ சில நாட்கள் கடந்த பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களிடம் சொன்னார்கள், இறைவன் தௌராத் என்கிற வேதத்தை கொடுத்திருக்கிறார், தௌராத் என்கிற வேதத்தை கொடுத்திருக்கிறான், இதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார்கள். இவ்வளவு நியமத்தில் அல்லாஹ் அந்த மக்களுக்கு செஞ்சு இவ்வளவு பயத்தை காமிச்சதுக்கு அப்புறமும் அல்லாஹுடைய பேச்சை கேட்பதற்கும் அந்த நபியுடைய பேச்சை கேட்பதற்கும் அவர்களை எது தடுத்தது என்று தெரியவில்லை. என்ன சொன்னாங்க? அதெல்லாம் நீயா போய் வாங்கிட்டு வந்துட்ட மூசா, இதெல்லாம் வேதம் நம்ப முடியாது. உன் அல்லாஹ் எங்கள்கிட்ட பேசணும், அல்லாஹ் எங்கள்கிட்ட பேசணும், பேசுனா அந்த பேச்சை நாங்க கேட்டா நாங்க நம்புறோம். அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, இது என்னடா புதுசா இருக்கு, எவ்வளவு சேட்டை பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த யூதர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் இறைஞ்சினார்கள், இந்த மக்கள் கேட்க மாட்டேங்கிறான், யா அல்லாஹ் உன் பேச்சை இவங்க கேட்கணுமாமே, உன்னுடைய கலாம் இவர்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அப்படி அல்லாஹ் சொன்னான், எல்லாத்துக்கெல்லாம் பேச முடியாது, அவங்கள இருந்து 70 பேரை கூட்டிட்டு வா. குர்ஆன் சொல்லுகிறது 70 நபர்களை கூட்டிக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு எங்கே வேதம் கொடுக்கப்பட்டது தூர் சினாய் மலை, அதை நோக்கி கூட்டிட்டு போனாங்க. 70 பேரை கூட்டிட்டு போறாங்க. அந்த 6 லட்சம் பேர்த்துல 70,000 பேர் இறந்துட்டாங்க. மீதி இருக்கிற மக்கள்ல ஒரு 70 பேரை கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் நிக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவிடம் பேசுவதற்கு முயல்கிறான். அந்த பேச்சு நடப்பதற்கு முன்பதாக அவர்களை ஒரு பனி பொழிவு சூழ்ந்து கொள்கிறது. ஒரு மேகமூட்டம் மாதிரி ஒன்று சூழ்ந்துது. அல்லாஹ் பேசினான். சாதாரண மக்களுடன் இந்த உலகத்தில் பேசினான் என்றால் அல்லாஹ் அது யூதர்கிட்ட மட்டும்தான், அந்த 70 பேர்கிட்ட மட்டும்தான். மீதி நபிமாரிடமும் அல்லாஹ் பேசி இருக்கிறான். இந்த 70 பேரிடம் அல்லாஹ் பேசினான். மக்களே, என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, நான் தான் இறைவன்,
உங்கள் அல்லாஹ் நான் மட்டும்தான், எனக்கு இணை வைக்காதீர்கள், இறைவன் ஒருவன், அவன் நான் மட்டும்தான், எனக்கு எந்த துணையும் இல்லை இணையும் இல்லை என்று அல்லாஹ் பேசுகிறார். அந்த பேச்செல்லாம் கேட்டாங்க. கேட்டு முடிச்சிட்டு அடுத்து எவ்வளோ நன்றி கெட்டவனா இருந்திருக்கான் பாருங்க. அடுத்து என்ன சொன்னான், அந்த 70 பேர் சேர்ந்து, இது யாரோ பேசுற மாதிரி இருக்கு, நாங்க அல்லாஹ்வை பார்க்கணும், அல்லாஹ்வை பார்த்தாதான் எதுக்கு. எப்படி மாறுது பாருங்க மைண்டு. அல்லாஹ் பேசினா எவ்வளவு பெரிய விஷயம், உடனே அந்த ஆட்கொடையை மறந்து விட்டு நாங்க அல்லாஹ்வை பார்த்தா ஏத்துக்கிறோம். அல்லாஹ் தான் பார்க்கலையா, ஏதோ சவுண்டு கேட்குது, யார் பேசுனா, அல்லாஹ் தான் பேசுனாங்கிறதுக்கு என்னையா உத்தரவாதம், அவன் நாங்க பார்க்கணும் அவனை அப்படின்னு நாங்க யூதர்கள். அப்ப அல்லாஹு தஆலா கடுமையான கோபத்தில் என்ன செய்தான், ஒரு இடியை இறக்கினான். பட்டான ஒரு இடி, 70 பேரும் செத்து போனார்கள். குர்ஆன் சொல்கிறது 70 பேரும் மாண்டு போனார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, என் மக்களை பத்தி தான் உனக்கு தெரியுமையா அல்லாஹ், 70 பேரை நான் தான் கூட்டு வந்திருக்கிறேன், இந்த 70 பேர் இல்லாம நான் போனா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே, யா அல்லாஹ் 70 பேரோட நான் வந்திருக்கிறேன், இப்ப 70 பேர் இல்ல, இப்ப நான் தனியா போனா அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? மன்னிப்பு தேடினார்கள், மன்னிப்பு கேட்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த 70 பேருக்காக அல்லாஹு தஆலா என்ன செய்தான், அவர்களுக்கு ரூஹு கொடுத்தான். இந்த 70 பேரும் என்ன செய்தார்கள், உயிர் பெற்றார்கள். சில நபிமார்களை தவிர்த்து மௌத்தாவுனதற்கு அப்புறமாக மீண்டும் அல்லாஹ்வால் எழுப்பப்பட்டவர்கள் அந்த 70 நபர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டாங்க. எழுப்பப்பட்ட பிறகு அல்லாஹ் பேசுகிறான், நான் தான் இறைவன், என்னை நீங்கள் பார்க்க முடியாது, ஈமான் கொள்ளுங்கள். அப்பையும் அவன் திருந்தல பாருங்க, குர்ஆன் சொல்லுகிறது. அப்பையும் அவன் திருந்தாம என்ன செஞ்சான், இல்ல இல்ல நாங்க அல்லாஹ்வை பார்த்தாதான் ஏத்துக்குவோம். அப்ப அல்லாஹ் சொன்னான், ஜிப்ரீலே அந்த மலையை தூக்கி அவன் தலையில, எல்லா தலையில நிப்பாட்டி நீ ஈமான் கொள்றியா இல்லையா, ஈமான் கொண்டா தப்பிச்சுக்கலாம், இல்லாட்டா போக வேண்டியதான் அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிரட்டினார்கள். சரின்னு ஒரு அது முழுசாம ஏத்துக்கல, அப்படியே பட்டும் படாத மாதிரி சரி நாங்க ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நழுவினார்கள். அந்த 70 நபர்களும் வந்து சில நாட்கள் வாழ்ந்தார்கள். இப்படி அல்லாஹ்விற்கு மாறு செய்து அதாவது எவ்வளவு நன்றிகளையும் அற்கொடைகளையும் அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், அவங்க கேட்டதையெல்லாம் செஞ்சிருக்கிறான். ஆனால் நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள் யூதர்கள். அதனால அவர்கள் தனக்கென்று ஒரு நாடு இல்லாமலே வாழ்ந்தார்கள். 40 வருஷமா சுத்தி இருந்தாங்க. இதற்கு அப்புறமாகவும் வேதம் கொடுக்கப்பட்ட பிறகும் கூட அவர்களுக்கு சொந்த நாடு ஒண்ணு கிடையல. எது வரைக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அண்ணன் வஃபாத் ஆகிறார். இப்ப இதற்குள்ள மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுல கிளை வரலாறு நிறைய இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பேசிக்கிட்ட வரலாறு குர்ஆன்ல இருக்கு. அது ஒரு தனி வரலாறு, பேசினா அது இன்னும் ஒரு நாள் போகும். இன்னொரு வரலாறு இருக்கிறது, பல்காம் இப்னு பாகூரா அப்படிங்கிற ஒரு அறிஞருக்கும் மூசாவுக்கும் நடந்த ஒரு வரலாறு இருக்கிறது. அதே மாதிரி அந்த மக்கள் ஒரு கொலை பண்ணாங்க. கொலை பண்ணிட்டு அதை யாரோ ஒருத்தர் கொலை பண்ணிட்டார், யார் கொலையாளியும் தெரியலன்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு பசுமாடை தேடி அலைந்தார்கள் யூதர்கள். இது ஒரு வரலாறு இருக்கிறது. இப்படி கிளை வரலாறு எக்கச்சக்கமா இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் காரூன் என்பவன் ஒருவன் இருந்தான், மிகப்பெரிய ஆணவக்காரன், செழிப்போடு வாழ்ந்தவன், கஞ்சனாக இருந்தான். அவனுக்கு மூசாவுக்கு நடந்த வரலாறு இருக்கு. இப்படி நிறைய வரலாறு இருக்கு, அதெல்லாம் பேசினா நமக்கு டைம் பத்தாது. இப்ப நான் இறுதிக்கு வந்து விடுகிறேன். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த யூதர்களுக்கு சொந்த நாடு இல்லாத நிலையிலே வஃபாத் ஆகிறார்கள். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொல்றாங்க, கேட்கிறாங்க, சில பேர் கேட்காம இருக்கிறாங்க, சில நேரத்தில் மறுக்கிறார்கள். எவ்வளவோ துன்பங்களையும் கொடுத்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அதெல்லாம் நாம் சொன்னா போய்கிட்டே இருக்கும். கடைசியாக நான் இறுதிக்கு வந்து விடுகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய இறப்பு நேரம். அந்த இறப்பு நேரத்திலே மலக்கல் மௌத் வருகிறார். மூசாவே, உங்கள் வாழ்நாள் முடிய போகிறது, உங்களை அல்லாஹ் ரூஹ் வாங்கி வர சொன்னான். ஒட்டார் ஒரு அடி மூசா அலைஹிஸ்ஸலாம். ஏற்கனவே பேசியிருக்கிறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் வலிமையானவர், சரியான சக்திசாலி. அவர் ஏற்கனவே ஒரு அடியில என்ன செஞ்சாரு, ஒருத்தனை காலி பண்ணார். இப்படி வலிமை நிறைந்தவர். ஒரு பாறாங்கல்லை, ஒரு கிணற்றை மூடி இருந்த பாறாங்கல்லை ஒத்தகளை தூக்குனவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மலக்கே ஓங்கி அடிச்சாங்க. இஸ்ராயில் யாரு, ரூஹ் வாங்க வந்தவரை ஓங்கி அடித்தால் அவர் கண்ணம் பிதுங்கி போனதான். அந்த கண்ணை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இஸ்ரா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க அல்லாஹ்ட்ட. இது புகாரில் இருக்கிற ஹதீஸ், புகாரில் இருக்கிற சஹீஹான ஹதீஸ். அந்த கண்ணை எடுத்துட்டு போனாங்களாம்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராயேலன் வந்து அல்லாஹ்ட்ட எடுத்துட்டு போனார். போயிட்டு, யா அல்லாஹ், உன்னோடு பேசிய அந்த உன் நண்பர் நபி மூசாவுக்கு மௌத்தாவதற்கு விருப்பம் இல்லை போல, பாருங்க எப்படி அடிச்சுட்டாருங்க. அல்லாஹ் அந்த இஸ்ராயலுடைய கண்ணை சரி பண்ணி, போங்க போய் சொல்லுங்க, ஒரு மாடை வர வச்சு அந்த மாட்டை அவர் பிடிக்கட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அவருடைய கைக்குள்ள எவ்வளவு முடி தங்குதோ அவ்வளவு வருஷம் அவர் இன்னும் வாழட்டும், அல்லாஹ் அவருக்கு ஆயுள் நீட்டி தருகிறேன் என்று அல்லாஹ் அனுப்பினானா. அவர் வந்தார். மூசாவே, அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், உங்களுக்கு சலுகை தந்திருக்கிறான், ஒரு மாட்டை நீங்கள் பிடியுங்கள், அந்த மாட்டின் முடி உங்கள் கைக்குள் எவ்வளவு இருக்கிறதோ அத்தனை வருடங்கள் நீங்கள் இன்னும் வாழலாம், அல்லாஹ் உங்களுக்கு சலுகை கொடுத்திருக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்ப அதுக்கப்புறம் அந்த முடி இப்போ ஒரு 100 முடி இருக்குன்னா இந்த 100 வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம் மௌத்து தான், மரணிக்கத்தான் செய்வீர்கள். அப்படி என்றால் இப்பவே நான் தயார். ஆனால் ஒரு துவா கேட்டார்கள், யா அல்லாஹ், என் மக்கள் உன்னை மறுத்து உனக்கு மாறு செய்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள், அவர்களுக்கென்று ஒரு சொந்த இடம் இல்லாமல் இருக்கிறார்கள் இறைவா, அதனால் அவர்களுக்கு ஒரு சொந்த இடத்தை நீ கொடுப்பாயாக. அதே போல் மஸ்ஜிதுல் பலஸ்தீன் என்கிற ஏரியாவிலிருந்து ஒரு கல் தூக்கி எறிந்தால் எவ்வளவு தூரம் போகுமோ அந்த இடத்தில் என்னை மரணிக்க செய்வாயாக, என்னை அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்வாயாக என்று துவா கேட்டார்கள். துவா கேட்டதும் அவருடைய ரூஹை இஸ்ராயில் வாங்கிவிட்டு சென்றார். இன்றைக்கும் நீங்கள் சென்றீர்கள் என்றால் பலஸ்தீனிலிருந்து அந்த பள்ளியிலிருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டா என்ன தூரமோ அந்த தூரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் இருக்கிறது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் மேராஜ் சமயத்தில் உங்களை கூட்டி சென்றிருந்தால் அதோ கபரில் மூசா தொழுது கொண்டிருக்கிறார், அதையெல்லாம் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாடி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. இந்த 2 நபி வந்ததுக்கு பிறகுதான் இந்த யூதர்களுக்குன்னு ஒரு சொந்த நாடு பலஸ்தீன்ல ஒரு சின்ன பகுதி அவர்களுக்கு உருவாகிறது. அது வரைக்கும் அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், நாடோடிகளாக இன்னும் தெரியப்பட்டார்கள். ஆனால் அதற்கு பிறகும் இன்று வரைக்கும் சொந்த நாடு இல்லாத ஒரு கூட்டம் என்றால் அது யூதர்கள் கூட்டம். ஆனால் யூதர்களுக்கு செஞ்ச அற்புடையை போன்ற அல்லாஹ் வேறு எந்த கூட்டத்துக்கும் செய்யல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு அற்புடைகளை செய்திருக்கிறான், அந்த அற்புடையெல்லாம் அனுபவிச்ச பிறகும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து கொண்டே இருந்தார்கள். அவர்கள் குரங்குகளாக மாற்றப்பட்ட வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் சொன்னான், சனிக்கிழமை அவங்களுக்கு பெருநாள். நமக்கு வெள்ளிக்கிழமை எப்படி சிறந்த நாளோ ஜும்மாவுடைய நாளோ அது மாதிரி சனிக்கிழமை அவங்களுக்கு சிறந்த நாள். அந்த சிறந்த நாள்ல வியாபாரத்துக்காக போய் தொழுகை விட்டுட்டு இறைவனை வணக்கம் செய்து விட்டு நீ கடலுக்கு போவாதுன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா அதை மீறி அவர்கள் செய்தார்கள். செய்ததால் குரங்குகளாக மாற்றப்பட்டார்கள். சில பேர் பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள் என்ற வரலாறும் இருக்கிறது. நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், எவ்வளோ அற்கொடைகளை செய்து அவர்களுக்கு எச்சரிக்கையாக தண்டனை கொடுத்த பிறகும் அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டே வாழ்ந்தார்கள். இதிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை இதுதான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நமக்கு சொல்லி தருவது, அல்லாஹுடைய நாட்டம், அல்லாஹுடைய ஹிதாயத்து கொடுக்கப்பட்ட நாம் அல்லாஹ்விற்கு மாறு செய்து விடக்கூடாது. அப்படி மாறு செய்தோம் என்றால் அந்த மக்களுக்கு நடந்த துயரம் நமக்கும் நேரலாம். வாழ்கிற காலத்தில் ஹிதாயத்து கிடைத்திருக்கிற நாம் இந்த ரமலான்ல இவ்வளோ நல் அமல் செஞ்சிருக்கிறோம். இந்த நல் அமல்கள் இன்னும் தொடர வேண்டும். தராவீஹ் நஃபிலான வணக்கம், கியாமுல் நஃபிலான வணக்கம், அதுக்கு எவ்வளோ முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணி நம்ம தொழுது இருக்கிறோம். இதே முயற்சியை ஒவ்வொரு நாளுடைய ஃபர்து தொழுகைக்கும் நாம் காட்ட வேண்டும். அப்படி இறைவனுடைய கட்டளை முழுமையாக பின்பற்றுகிற மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் தஆலா ஆக்குவானாக. அதே போன்று இந்த வரலாறு நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டு உங்களால் உங்களுடைய நேரங்களை கொடுத்த தாய்மார்கள், சகோதரர்கள், ஜமாத்தரன் அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் கஸீரா ஃபித்தாரை. அஸ்ஸலாம்.